இன்டர்நேஷ்னல் கிரைசிஸ். நான் சொல்கிறது நீங்கள் தமிழ்நாடையும் கர்நாடகாவையும் ஒப்பிட்டு பார்த்தாலே இது ஒன்றும் பெரிய அளவு உலக அளவெல்லாம் பாதிப்புலாம் இல்லை. 2013, 14, 15, 16 காலகட்டத்தில் கர்நாடகாவுடைய செகண்ட் வேவ் ஆஃப் க்ரோத் நடந்துச்சு ஐடி செக்டரில். ஓகே. அதே பீரியடில் பக்கத்து மாநிலமான தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு. 2013, 14 ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் நம்ம ஐடி செக்டரை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னு தான் சொல்லணும். அதாவது செக்டர் வளர்ந்துச்சுங்க, ஆனால் அதற்கான அரசாங்க ஆதரவுங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்போது யாருமே இங்கே வந்து தொழில் தொடங்குறதுக்கு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க, முதலீடு பண்ணுறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதே காலகட்டத்தில் பெங்களூரும் ரொம்ப பெருசாக வளர ஆரம்பிச்சது. அப்பயுமே பெங்களூர் தான் வளர்ந்துக்கிட்டு இருந்தது. அவங்க தமிழ்நாடுல மற்ற நகரங்களில் இருக்கிற வளர்ச்சியை பார்க்க ஆரம்பிக்கும் போதும், இல்லை பெங்களூர் வந்து டிராஃபிக் சிக்னலில் போக்குவரத்தில் ஆரம்பித்து எல்லா வகையிலையும் அதனுடைய அளவுக்கு மீறி பெருசாக வளர ஆரம்பிக்குதுங்கிறதுனாலே தான் இப்போ தான் கடந்த 4-5 ஆண்டுகளாக தான் கர்நாடகாவில் நம்ம ஏன் மைசூருக்கு போகக்கூடாது, மங்களூருக்கு போகக்கூடாது, வேறு இடங்களுக்கு தாவன்கரே போகக்கூடாது, ஹுபாலி போகக்கூடாது அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபோசிஸ் மைசூருக்கு போகும்போது முதல் முறையாக அங்கே மைசூர்லெல்லாம் போய் ஐடி செக்டர் நடத்த முடியுமான்னு கர்நாடகாவிலே நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இந்த கடந்த 10 ஆண்டுகளில் நடக்கும்பொழுது தமிழ்நாடு ஐடி செக்டரை புறக்கணிச்சிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அது வந்து ஒரு 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 நண்பர் கூட எழுதியிருந்தார், இட் வாஸ் ஏ டிகேட் ஆஃப் டூம் அப்படின்னு. ஐ வுட் சே அது எந்த அளவு முழுக்க நம்ம வந்து டூம்னு சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம நிறைய கம்ப்யூட்டர் என்ஜினியர்ஸ் அந்த பீரியடில் உருவாக்கணும். மேன் பவர் ரிசோர்ஸு தமிழ்நாட்டில் ஐடி செக்டரில் நல்லா வளர்ந்துச்சு. எல்லா என்ஜினியரிங் காலேஜ்லேயும் ஐடி ரிலேட்டட் டிசிப்ளின் தான் நிறைய வளர ஆரம்பிச்சுது. என்ன ஒன்றுன்னா, இந்த இளைஞர்கள் படித்தவங்க எல்லாருமே வேலைக்காக பெங்களூருக்கு தான் போக ஆரம்பித்தாங்க இல்லையா? 2010 to 20, 15 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து, நான் அப்போல்லாம் பெங்களூரில் இருந்தேன், அதனால் நான் இந்த வளர்ச்சியெல்லாம் நேரடியாக பார்த்துருக்குறேன். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒவ்வொரு வாரமும் பெங்களூர்லேருந்து சென்னை வர்றதுக்கு பஸ்ஸில் டிக்கெட் கிடைக்காதுங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறதுக்கு பஸ்ஸில் டிக்கெட் கிடைக்காது. என்னென்னா, என்டையர் ஹியூமன் ரிசோர்ஸ் நம்மள்கிட்ட இருந்தது, பட் கம்ப்ளீட் ஐடி செக்டர் பெங்களூரில் இருந்தது. ஓகே. ஸோ தமிழ்நாட்டு என்ஜினியருங்க, இது 2011, 12 அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சாங்க. ஆனால் நம்ம அந்த அந்த ரிசோர்ஸஸை தமிழ்நாட்டில் ஏன் பயன்படுத்திக்க கூடாதுன்னு சொல்லி தான் கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, ஹொசூர் போன்ற இடங்களில் டைடல் பார்க்லாம் உருவாக்க ஆரம்பித்தோம்.